பிக் பாஸ் சீசன் 8ல் 15வது கண்டஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணியிருக்கிறது ஹன்ஷிதா தான். ஹன்ஷிதா உள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமா மற்ற கண்டஸ்டன்ட்க்கு ப்ளே பண்ண மாதிரியே இன்ட்ரோ வீடியோவையும் ப்ளே பண்ணுறாங்க. அதே போல் எதுக்காக நீங்கள் பிக் பாஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்ற கொஸ்டினை விஜய் சேதுபதி கேட்க, என்னோட நேட்டிவ் மலையாளம் தான், மலையாளத்துலேருந்து இங்கே வந்தாலும் இங்கே இருக்க ஃபேன்ஸ் என் மேலே நிறையவே அன்பு காட்டுறாங்க. அதே போல் என்னோட கெரியரில் நான் நெக்ஸ்ட் லெவல் போகணும், சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு நிறையவே இருக்குது. என் லைஃப்பில் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாரும் எனக்காக சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிக் பாஸ்க்கான காரணத்தை சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து விஜய் சேதுபதி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு டிராஃபியை கையில் கொடுத்து உள்ளே அனுப்பி வச்சிருக்காரு. சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன அன்ஷிதா ஆரம்பத்தில் நிறைய மலையாள சீரியலில் தான் நடிச்சிருந்தாங்க. மலையாள சீரியலில் நடித்து ரொம்பவே பாப்புலராக இருந்துட்டு இருந்தாங்க. அதன் மூலமாக தான் அவங்களுக்கு தமிழில் செல்லம்மா சீரியலில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தது. செல்லம்மா சீரியலில் தன்னோட கோ ஆக்டரான அர்ணவ் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் செம வைரலாக பேசப்பட்டுட்டு வந்துச்சு. திவ்யா ஸ்ரீதர், அர்ணவ் இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு நடுவில் செல்லம்மா சீரியலில் நடிக்க வந்த அன்ஷிதா ஒரு ஃப்ரெண்டாக தான் அர்ணவுக்கு ஆரம்பத்தில் இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்கனால தான் திவ்யா ஸ்ரீதரான அர்ணவ் 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அர்ணவ் கூட இவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னும் பேசப்பட்டுட்டு வந்துச்சு. ஆனால் எல்லா இன்டர்வியூஸ்லையுமே அர்ணவ் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேரும் இன்னைக்கு வரைக்கும் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படின்றத திவ்யா ஸ்ரீதர் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில் அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி அர்ணவ் அன்ஷிதா இவங்க 2 பேரும் இஞ்சி இடுப்பழகி சாங்க ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதுல அன்ஷிதா ரொம்ப கிளாமராகவும் ரொமான்டிக்காகவும் அர்ணவ் கூட நடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கறப்ப இவங்களுக்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு வரைக்கும் பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அன்ஷிதா செல்லம்மா சீரியலை கம்ப்ளீட் பண்ணிட்டு குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த கோமா